டாடா சுமோ டீசல் வேரியண்ட் காரில் ரேடியேட்டர்லேருந்து பாயிலிங் ஆகுது, கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில்ல ரேடியேட்டர்லேருந்து பாயிலிங் ஆகி இந்த மாதிரி ரேடியேட்டர்லேருந்து பாயிலிங் எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஹெட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அது போக ஹெட்டு கேஸ்கட் வந்து வீக் ஆயிரும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹெட்டை பிரித்து செக் பண்ணி பார்த்ததில்ல அந்த ஹெட்டில் வர வாட்டர் லைன் ஃபுல்லாக வந்து டோட்டலாக வந்து அரிச்சு இருந்துச்சு. அது போக ஹெட் கேஸ்கட் வீக் ஆனால பிஸ்டன் சைடு ஃபுல்லாக வாட்டர் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி ஹெட்டு சைடு ஃபுல்லாக வால்வு ஃபுல்லாக அந்த வாட்டர் லைன் ஃபுல்லாக அரிச்சிருந்தனால அது போக வந்து ஹைட்டுமே இந்த வண்டியில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் வேறு ஹெட்டு வாங்கி அந்த ஹெட்டை சர்வீஸ் பண்ணி மறுபடியும் ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா அந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் ஹைட் வந்து நல்லா இருந்தால் தான் மறுபடியும் இந்த மாதிரி பாயிலிங் கம்ப்ளைண்ட் வராது. கஸ்டமர்கிட்ட சொன்னால் ஓகே நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுங்கன்னாங்க. வேறு ஹெட்டு வாங்கி நல்லா ஹைட் உள்ள ஹெட்டை பிரிக்காத ஹெட்டை வாங்கி நல்லா வேலை பார்த்துட்டு வால்வு செம்மாயில்ஸில் எல்லாம் புதுசு வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு அதுபோல் அந்த பிஸ்டனில் மேலே பழைய கார்பன்லாம் இருந்துச்சு, நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். ஏன்னா அது இருந்தாலும் ஒரு மாதிரி புகை வந்து ஒரு மாதிரி வாடை வரும். அதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு மற்றபடி உள்ள ஸ்டெப்பு இருக்கான்னு பார்த்து எதுவுமே ஸ்டெப்பெலாம் இல்லை. கேஸ்கெட் டாட்டா ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா லோக்கல் போட்டிங்கன்னா மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியில் சும்மா பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான் ஸ்லீவ் வரும். அதான் ஹெட்டு உட்கார வைக்கிறப்ப ரொம்ப கவனமாக உட்கார வைக்கணும். இது மொத்தம் ஹெட்டு போல்ட் வந்து 10 போல்ட் வரும். 10 போல்ட்டையும் தூக்கி ஏற்றிட்டு முதல்ல கையில் டைட் வச்சுட்டு இது வந்து டார்க் ரெஞ்சுன்னு வரும். அந்த மாதிரி டார்க் ரெஞ்சு வச்சு டார்க் அடித்தா தான் எல்லா போல்ட்டும் வந்து சமமான முறையில் வந்து டைட் ஆகும். அதே மாதிரி இந்த வண்டிக்கு பொறுத்து டைமிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வைக்கணும். ஃபிளைவில் ஒரு டைமிங் வரும், பம்பில் 2 டைமிங்கு, கேம் ஷாப்பில் ஒரு டைமிங்கு. அது செக் பண்ணி பார்த்துட்டு புள்ளிலாம் சுற்றி பார்த்தோம். டைமிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அப்படியே டைமிங் வச்சதுக்கப்புறம் ரேடியேட்டர் கழட்டி ஒரு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் கூலண்ட் ஆயில் தள்ளு தான் செக் பண்ணி பார்த்தோம். ஒரு போட்டு லீக்கேஜ் இல்லை. லீக்கேஜ்னு கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் கூலண்ட் ஆயில் வாங்கி ஃபுல் பண்ணோம். கூலண்ட் ஆயில் ஃபுல் பண்ணிவிட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் நல்லா ஓட்டி பார்த்துட்டு டெம்பரேச்சர் எதுவுமே ஏறலை. ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.